எஸ் நம்ம ஃப்ரெண்ட் ஒரு சில இருக்கீங்க எல்லாரும் சூப்பராக இருப்பீங்க நம்புகிறேன். ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா கரெக்டாக கோவை குற்றாலம் அங்கே வந்திருக்கோம். ஸோ ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு கோயம்புத்தூரில். ஸோ இன்றைக்கி நம்ம இங்கே தான் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம் வித் தி பாய்ஸ். சரி வாங்க. ஸோ இங்கே வந்துட்டோம். இது வந்து காந்திபுரத்துலேருந்து பஸ்ஸில் வந்தோம். நாங்கள் டிக்கெட் எடுத்துகிட்டு ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா போகிறோம். ஹாய். ஸோ அப்படியே வந்து இவனை என்ன பண்ணுறதுன்னு தெரியல எனக்கு. ஸோ டேரெக்டாக இப்போ நம்ம இந்த மாதிரி நிறையா ப்ரைவேட் பஸ்ஸஸ்லாம் இருக்குமா, ப்ளஸ் நடந்து வர போகணுன்றாங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் எங்களுக்கும் அப்படியே நான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா காட்டுறேன். சீனரிஸ்லாம் எப்படி இருக்குது, ஒரு 200 மீட்டர்ஸ் ட்ரெக் அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம் நம்ம. சரி வாங்க போகலாம். ஸோ கைஸ் இப்போ வந்து என்ன பண்ணணும்னு தெரியல. இவன் சொல்லுவான் நம்மளுக்கு. எப்படி வா சொல்லு. இப்போ என்னன்னா வந்து கோவை குற்றாலம் வந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிக்கெட் எடுத்துக்கணும். டிக்கெட் எவ்வளோ? ஒரு ஆளுக்கு 60 ரூபா. ஒரு ஆளுக்கு 60 ரூபா. மொத்தம் நாங்கள் 13 பேர். 780 rupees எங்களுக்கு. வேலிட் ஃபார் 2 hours தான் இது. இந்த டிக்கெட் எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு 200 மீட்டர்ஸ் வந்து போனோம்னா ஃப்ரீ பஸ் இருக்கும். அந்த ஃப்ரீ பஸ்க்கு ஏறி அவங்க ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் தாண்டி அந்த பக்கம் விடுவாங்க. அங்கே விட்டு நம்ம 2 கிலோமீட்டர்ஸ் ட்ரெக் போகணும் மேலே. 2 கிலோமீட்டரா? இப்போ மிஸ்ட்ரியே என்னன்னா அங்கே போய் தண்ணி இருக்குமான்றது தான் எங்களுக்கு ஒரு டவுட். கண்டிப்பாக இருக்கும். அது ஒரு நம்பிக்கையில் தான் போகிறோம். அண்ட் நிறைய இந்த காலேஜ் பஸ் பார்த்திங்கன்னா வந்துருக்கு. காருண்யா காலேஜ் பஸ்ஸும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்திருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் பூமர் ஸ்டூடெண்ட்ஸாக நாங்களும் சேர்ந்து ஸ்டூடெண்ட் தான். நான் வந்து பூமர், நான் பாஸ் அவுட். நான் காலேஜ் முடிச்சேன் 1 year ஆயிடுச்சு. நான் வந்து பூமர் அங்கிள் ஆகிட்டேன் இப்போ நான். சரி வாங்க போகலாம். நிறைய பேர் இப்படி போயிட்டுருக்காங்க. 200 மீட்டர்ஸ் போவோம். என்ன பஸ் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ கைஸ் கோவை குற்றாலம். ஸோ இங்கே நிறைய ஷாப்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருக்குது ஃபுல்லாக. ஸோ அப்படியே அந்த லைனில் போய் நிற்கணும் நம்ம. ஸோ போவோம் அப்படியே இந்த லைனில் போய் நின்னோன்னா இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஃப்ரீ பஸ்ஸில் கூட்டிகிட்டு போகிறாங்களாம். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ கைஸ் இங்கே பார்த்தீங்கன்னா பேங்கில் செக்கிங்லாம் இருக்குது. ஸோ உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் நிறைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நான் என்னென்ன ரிமூவ் பண்ணுறாங்கன்னு சொல்லி நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இங்கே ஒரு டென்ட் மாதிரி இருக்குல்ல. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா உங்கள் பேக்கு அண்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்டு எதாவது எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் அங்கே போய் வச்சுக்கலாம். நீங்கள் செக்கிங் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக தான் பார்க்குறாங்க. ஸோ நிறைய பிளாஸ்டிக் ஐட்டம் அதெல்லாம் சொல்லி பார்க்குறாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, சோப்பெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஷாம்பு அந்த மாதிரிலாம் எதுவுமே எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஸோ இருந்துச்சுன்னா அந்த ரூமில் வச்சுக்கோங்க. 20 rupees பார்த்தீங்கன்னா டோக்கன் கொடுத்து வச்சுக்கலாம். ரிட்டன் வரும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் எவ்வளோ க்ரௌட் நிற்குதுன்னு. ஸோ எல்லாம் முந்திட்டு நாங்கள் பார்த்தீங்கன்னா போக போகிறோம். இதுதாங்க அந்த ஃப்ரீ வேனு. ஸோ இந்த வேனில் தான் இப்போ நம்ம போக போகிறோம் மேலே. ஸோ நம்ம பாய்ஸ்லாம் சேர்ந்து அரி சரிடா. இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து பஸ்ஸை நிறுத்திட்டு ஸோ பஸ் மறுபடியும் அப்படியே போயிடும். ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி நம்ம வந்து மேலே ஏறி ட்ரெக்கிங் பண்ணணும். ஒரு 1 kilometer கிட்ட ட்ரெக்கிங்னு நினைக்கிறேன். ஸோ மேலே அப்படியே ஏறணும். நம்ம பாய்ஸ் வச்சுட்டு எல்லாம் வந்து அரைகுறை ஸ்லீப்பு கொஞ்சோண்டு தண்ணி சாப்பிட்ருக்கோம். அது ஒரு எனர்ஜி மட்டும்தான். சரி வாங்க போவோம். இவனா தூங்கவே இல்லை நைட்டு, எவனுமே தூங்கலை. ஸோ அவள் தான் அப்படியே வந்து அந்த டான்ஸ் வீடியோ நான் ட்ரெயினில் ஆனாலாம் ஒரு 2-3 கிளிப்பிங் போடுறேன். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஆனால் நீங்கள் யாரும் அந்த மாதிரி ஆடிடாதீங்க. சரி வாங்க போவோம். டிடிஆர் வந்து ஸோ கைஸ் ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் பக்காவான ஒரு ட்ரெக்கிங் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கோம். ட்ரெக்கிங் மாதிரி கூட இல்லை, கொஞ்சம் ஃப்ளாட்டாக தான் இருக்குது. பட் ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே தான் இருக்கும். மேக்ஸிமம் டீப் ஃபாரஸ்ட் தான் இது. ஸோ நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடந்து தான் போகிறாங்க. கொஞ்சம் மேலே பார்த்திங்கன்னா ஏறணும். மேலே ஏறி பார்த்திங்கன்னா ஃபால்ஸுக்கு பார்த்திங்கன்னா போகணும். தண்ணி இருக்கா இல்லையான்னு இப்போ வரைக்கும் எங்களுக்கு ஐடியா இல்லை. மேலே போய் தான் பார்க்கணும். பட் ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதெல்லாம். ஸோ ஜாலியாக பார்த்திங்கன்னா போய்ட்டுருக்கேன். எல்லாம் பேசிக்கிட்டு எதாவது பண்ணிட்டு பாட்டும் ஓடிட்டுருக்கு. அப்படியே வந்து நான் அந்த எட்ஜில் தான் உட்காருவேன். சரி போ.
நான் சுவாசி இப்படி தான் உட்காந்து போயிருப்பானா கீழே எப்படி இருக்கும் ஒரு நெடு இந்த வியூவை மட்டும் பாருங்க. அப்பா அருமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வியூ பாயிண்ட்டுக்கான ஒரு இது மாதிரியும் வச்சுருக்காங்க. அண்ட் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா அது அங்கே தெரியுது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபால்ஸ் தான் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா போக போகிறோம். கீழே தான் எல்லாருமே பார்த்தீங்கன்னா குளிக்கிறாங்க. ஸோ அப்படியே கீழே தான் போகணுன்னு நினைக்கிறேன். ஸோ எங்களுக்கும் கரெக்டாக தெரியல. அப்படியே போகிற போக்கில் போவோம். அப்படியே நான் இங்கே அந்த அருவி கொட்டுறது சூப்பராக இருக்குது. சவுண்டு பயங்கரமாக கேட்குது. உங்களுக்கு கேமராவில் கேட்குதா இல்லையான்னு சொல்லி தெரியல. இங்கே பாருங்க, பக்காவாக தெரியுது அருவி கொட்டுறது. பா சீனரியும் அதுவும் அமேசிங். மேலே சத்தியமாக சூப்பர். ஸோ கைஸ் வந்தாச்சு. நான் சொன்ன மாதிரி தான் கீழே தான் ஃபுல்லாக பாருங்கள் வருது பாருங்கள். சிறுவாணி தண்ணி, கோயம்புத்தூர்னாலே சிறுவாணி தண்ணி தான். இங்கே பாருங்க சூப்பர். எல்லாம் குளிக்கிறாங்க பாருங்க பக்கா. கீழே இறங்கி சட்டையெல்லாம் கட்டிட்டு வைப் பண்ண வேண்டியதான். போவோம் நம்ம. இப்போ வந்து வைப் ஆயிடுச்சு எனக்கு. கீழே இறங்குவோம் கைஸ். இதுதான் கைஸ் அந்த ஃபால்ஸ், கோவை குற்றாலம். நிறைய க்ரௌட் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஏன்னா இன்றைக்கி வந்து ஒரு சாட்டர்டே, பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌட் இருக்குது. ஸோ இந்த பாருங்க போயிட்டான் அவன். அப்படியே சட்டை கிட்டையெல்லாம் கட்டிட்டு ஸோ அப்படியே நம்மளும் கிளம்ப வேண்டியதான். போயிட்டு ஒரு குளியலை போட்டு வந்தோம்னா அது கட்டி போயிட்டான் அவன். கோகுல் போயிட்டான். சரி வாங்க போவோம். நல்லா வைப்பாக தான் இருக்கும். எல்லாம் கட்டுறானுங்க. அவள் தாங்க வாங்க போவோம். ஃபால்ஸு சூப்பராக இருக்குது. இங்கே மேலேயும் குளித்தோம், இங்கே ஒரு ஃபால்ஸில் அங்கேயும் குளித்தோம். அங்கே கீழே அந்த குளம் மாதிரி ஒன்று இருக்குது. ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா குளித்தோம். தரமாக இருக்குது உண்மையிலே. நல்லா சில்லுன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி சூப்பராகவே இருக்குது. ஆனால் கொஞ்சம் ஆழமாக இருக்குது. கை கால்லாம் அப்படியே லைட்டாக ரெட் ஆகுது. ஃபுல்லாக இந்த கல்லில் இடித்து இதெல்லாம் பண்ணி. பட் ஆனால் சூப்பராக தான் இருக்குது. நல்லா சேஃப்டி மெஷர்ஸ் கயிறுலாம் நடுவில்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் யா சூப்பராக இருக்குது. இப்போ வரைக்கும் சூப்பராக இருக்குது. பாய்ஸ்லாம் சேர்ந்து நல்லா ஃபன் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ கைஸ் அட்லாஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபால்ஸில் பார்த்தீங்கன்னா குளிச்சு முடிச்சிட்டோம். அண்டு மறுபடியும் அதே ட்ரெஸ் எடுத்து மாட்டிட்டோம். நாங்கள் ஷார்ட்ஸ் போட்டு தான் குளிச்சிருந்தோம். ஸோ ட்ராக்ஸ் எடுத்து மாட்டிட்டோம் நாங்கள். ஒர்த்துங்க உண்மையிலே. இந்த குற்றாலம் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா கோவை குற்றாலம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒர்த்து தான். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா க்ரௌடு பார்த்தீங்கன்னா தெரியும். எக்கச்சக்கமான பேர் பார்த்தீங்கன்னா வராங்க. ஸோ நம்ம பாய்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஸோ அவள் தான் நல்லா போய்ட்டு இங்கே போய் சாப்பிட போகிறீங்கன்னா செம்ம பசி. உங்களுக்கே தெரியும் ஃபால்ஸ் எல்லாம் குளித்தோன்னா செம்ம பசி எடுக்கும், உடம்பெல்லாம் வலிக்கும். அதனால் நல்லா போய் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு அப்படியே நம்ம மறுபடியும் ஒரு கிலோமீட்டர் நடந்து போய் மறுபடியும் பஸ் ஏறி பார்த்தீங்கன்னா போக போகிறோம். போயிட்டு பார்ப்போம் நெக்ஸ்ட் என்னெல்லாம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இதோட இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா முடிச்சுக்கலாம். இந்த ஃபால்ஸ் மட்டும் பார்ப்போம் என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க பாருங்கள். ஆமாம் இல்லைடா அது என்னடா தெரியலடா. ஸோ கைஸ் இறங்கி பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம். ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா குளித்து முடிச்சுட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு நான் மேலே காமிச்சிருப்பேன். கீழே வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கு அங்கே ஒரு லைனே நிற்கிது. ஸோ இந்த லைனை தாண்டி நம்ம பஸ்ஸு ஏறி கீழே போயிட்டு அங்கேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் காந்திபுரம் பார்த்தீங்கன்னா போகணும். அதுக்கப்புறமா தான் போய் சாப்பிட்ணும். என்ன பண்ணுறதுன்னு தெரியல, பார்ப்போம். ஸோ எப்படி போகுது என்ன சொல்லிவிட்டு ஓகேவா. ஸோ போயிட்டு கீழே இறங்கிட்டு மிச்சம் நான் கண்டினியூ பண்ணுறேன்.
ஸோ கைஸ் கீழே வந்து இறங்கிட்டோம். அண்ட் அங்கே போய்ட்டு எங்களோட லக்கேஜும் பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஷூவு ஸ்நாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அவ்வளோதாங்க. ஸோ இங்கே அப்படியே கடையெல்லாம் இருக்குது. குரங்க போது பாருங்க. ஸோ இங்கே ஏதாவது சாப்பிட்டு அப்படியே போகலான்னு இருக்கோம். அவ்வளோதான், எல்லா பசங்களாம் இறங்கிட்டானுங்க. ஸோ அப்படியே போக வேண்டியதான். முன்னாடி போனோன்னா பஸ் இருக்கும். அப்படியே ஏறி அந்த கவுண்டர்கிட்ட போயிட்டு காந்திபுரம் போக வேண்டியதான்.